கோல்டு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு பெரிய பணம் போட்டு பெருசாக லாபம் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த 3 இயர்ஸில் வந்து அவங்க பார்த்தது 100% ரிட்டர்ன்ஸ். ஆல்மோஸ்ட் லைக் மணி டபுள்னா இன்றைக்கி போட்ட காசு நாளைக்கு டபுள் ஆகுமா? பணம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற கணக்கில் இதுவும் வரும். அப்போ 60 வயசில் எனக்கு 1 கோடி பத்துமானா பத்தாது. ஹலோ ஜெபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ பல இன்வெஸ்டர்ஸோட முக்கியமான கேள்வி என்னவா இருக்குன்னா, நான் போட்ட பணம் எப்பப்பா டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி டபுள் ஆனாதான் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியுமா, இல்லை அது தனி செக்டாரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நிதி ஆலோசகர் கணேஷன் திரு அவர்கள் தான். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். பல இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டே என்னன்னா, போட்ட மணி டபுள் ஆகணும், டபுள் ஆனாலே எனக்கு போதும் அப்படின்றது. ஸோ இதுதான் வெல்த் கிரியேஷனை குறிக்குமா? இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மைண்ட் செட் கரெக்டா? இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா நம்ம வந்து கோவிடுக்கு அப்புறம் பார்த்தாலே ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ், ஒரு 22 23 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு நல்லா போச்சு. ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள் தான். ஸோ அந்த சைக்கிள் வந்து நம்ம எல்லாராலையும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆக முடியுமானா அதுதான் பிக்கஸ்ட்டு கொஸ்டின். இது கண்டுபிடிச்சி எல்லாராலையும் உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால தான் வந்து ஈக்விட்டி கொஞ்சம் வச்சுக்கோங்க, கோல்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா அசட் கிளாஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாங் டேர்ம் ஒரு 10 இயர்ஸில் 20 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு வரும்போது நமக்கு வந்து எல்லா அசட் கிளாஸ்லேருந்தும் ரிட்டர்ன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேட்ச் ஆகும்போது நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வெல்த் கிரியேஷன். ஏன்னா வெல்த்துன்றது குயிக்காக ஒரு 3 இயர்ஸில் இப்போ கோல்டு தெரிஞ்சு யாரும் அந்தளவுக்கு பெரிய பணம் போட்டு பெருசாக லாபம் பார்த்துருக்க மாட்டாங்க. என்கிட்ட இருந்துச்சு, எனக்கு வேறு எதுவும் தோணலை, போட்டேன், எனக்கு இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்களே தவிர, ஏன்னா கோல்டுன்றது நம்ம அப்பப்போ நம்ம வாங்கிட்டே இருக்கிறது நம்ம லைஃப்பில், இந்தியாவில் நம்ம லைஃப்பில். ஸோ அவசியம் அப்படின்ற போது வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லையா இன்னும் ஒரு 6 மாதம் தள்ளி வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் விலை ஏறி போச்சு, அப்போ கொஞ்சமாக வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த 3 இயர்ஸில் வந்து அவங்க பார்த்தது 100% ரிட்டர்ன்ஸ். ஆல்மோஸ்ட் லைக் 30% ஆனுவலாக அப்படின்னு ஒரு 21 22 23 பார்த்துட்டு அடுத்த 3 இயர்ஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருமானு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் எதுவும் வரலை. ஸோ 3 இயர்ஸில் டபுள்ன்றது ஒரு அசாதாரண விஷயம். அது எப்போவுமே நடக்காது. அதுதான் இப்போ கோல்டில் நடந்துச்சு. இப்போ கோல்டில் வந்து ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா டச் ஆகும்போது எல்லாம் கடன் வாங்கி போட்டாங்க. இருக்கிற நகையை அடமானம் வச்சு மறுபடியும் கோல்டில் போட்டாங்க. பண்ணாதீங்கன்னா கேட்கல. இப்போ அதுலேருந்து குறைஞ்சி இப்போ ஆல்மோஸ்ட் 2,000 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்குது இப்போது. ஸோ அதனால் இது எல்லாமே ஏறும் போது நம்ம ஏறின பிறகு இன்னும் ஏறும் நம்பி என்ட்ரி ஆகிறத விட லாங் டேர்முக்கு நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டா தான் வெல்த் கிரியேஷன் நடக்கும். ஸோ ஈக்விட்டினா நான் இவ்வளோ பர்சன்டேஜ், கோல்டுனா இவ்வளோ பர்சன்டேஜ், ரியல் எஸ்டேட் வீடுன்னு எனக்கான வீடுனா இவ்வளோ பர்சன்டேஜ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருந்ததுனால தான் வெல்த் கிரியேஷன். ஸோ ஷார்ட் டேர்ம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மேபி நீங்கள் கரெக்டாக உள்ளே போய் வெளியில் வந்திருக்கலாம், லாபம் பார்த்துருக்கலாம். அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகிறது உடனே நடக்காது. எத்தனையோ பேருக்கு வந்து அது மாதிரி மாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவேன். ஓகே சார். சார், இப்போ வந்து ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்து ஒரு லம்சமாக பார்த்தீங்கன்னா 50 lakhs சேர்த்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா அதே டபுளாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஸ்பேனில். ஆனால் இதுதான் வெல்த் கிரியேஷனா? வெல்த் கிரியேஷனா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா சார்? பிகாஸ் மணி டபுள் ஆனாலே வெல்த் கிரியேஷன் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலி எப்படி அது வேறுபடும்? வெல்த் கிரியேஷனுக்கும் மணி டபுளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மணி டபுள்னால் இன்றைக்கி போட்ட காசு நாளைக்கு டபுள் ஆகுமா, இல்லை ஒரு 5 வருஷம் ஆகுமா, 10 வருஷம் ஆகுமா? இப்போ எஃப்டியில் போடுறீங்கன்னா இந்த இன்றைக்கி போட்ட பணம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 12 வருஷம் ஆகும். 6% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கிட்டா. இது ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளோ குயிக்காக பணம் டபுள் ஆகுது. அப்போ வந்து உங்கள் பணம் டபுள் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ். பட் ஆனால் இன்ஃப்ளேஷன் கனெக்ட் பண்ணும்போது 12 வருஷத்தில் இன்றைக்கி என்ன வாங்குறீங்களோ அதே பொருளை 12 வருஷம் கழித்து வாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஈக்விட்டியில் ஒரு 15% பியூர் ஈக்விட்டி, நான் சொல்கிறது ஸ்மால் கேப் மிட் கேப்னா 15% வச்சுருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது பணம் டபுள் ஆகும். அண்ட் டபுள் ஆகிறது வந்து நம்ம 1000 ரூபா போட்டாலும் சரி, 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, இப்போ 50 லட்ச ரூபா அந்த ஃபேமிலிக்கு போதுமானா 15 வருஷம் கழிச்சு 50 லட்சம் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் வச்சுருக்காங்க. பட் ஆனால்
அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் அதெல்லாம் பார்க்கும்போது 60 வயசில் 50 லட்சம் சேர்த்துட்டாரு அப்படின்னா மேபி ஒரு 5-6 வருஷம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆகிடும் பணம். ஸோ எனக்கு 60 வயசில் இப்போதைக்கு 50 லட்சம் பெரிய அமௌண்ட்டு மேபி மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கலாம். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 50 லட்சம் 15 வருஷம் கழிச்சு சேர்க்குறோம் அப்படின்னா அது பத்தாது. ஏன்னா இன்ஃப்ளேஷனில் அந்த பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேபி ஒரு கோடி சேர்க்கணும், இல்லை 1.5 கோடி சேர்க்கணுன்ற ஒரு நம்பர் அரைவ் ஆகும்போது தான் அந்த வெல்த் இருக்குமா, அதுதான் வெல்த். ஏன்னா இன்னும் நிறைய சேர்த்து வச்சுருப்போம். பணம் டபுள் ஆகிறத மட்டுமே வெல்த் கிரியேஷன் யோசிக்காமல் வெல்த்துக்கான டெஃபினேஷன்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். இவ்வளோ பணம் சேர்ந்தா எனக்கு போதும், இவ்வளோ பணம் 1 கோடி 2 கோடி 10 கோடி உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒன்ஸ் பணம் சேர சேர உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி. என் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நான் ஒரு 20-30 இயர்ஸ் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் ஜேர்னி 30 வயசுலேருந்து 60 வயசு போகும்போது என்னோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் பைக்கில் போவேன், காரில் போவேன், கார் அப்கிரேட் பண்ணுவேன். அப்போ அதுக்கேற்ற எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ட்ராவல் பண்ணுவேன், ஃபாரின் ட்ராவல் பண்ணுவேன். அது எல்லாமே இப்போ நீங்கள் ஒன்ஸ் பணம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற கணக்கில் இதுவும் வரும். அப்போ 60 வயசில் எனக்கு 1 கோடி பத்துமானா பத்தாது. இப்போதைக்கு பெரிய அமௌண்ட், அப்போ இன்னும் ஜாஸ்தி, இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ வெல்த்ன்றது நான் இருக்கும் போதும் நான் இறந்த பிறகும் அது இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட சங்கதிக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யோசிக்கிறத விட நான் 60 வயசுக்கு மேலே என்னால் எவ்வளோ வருஷம் அது இருக்கும், அது பாஸ் ஆன் பண்ண முடியுமான்றது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்காக ஓட வேணாம். நான் 60லேருந்து 90 வரைக்கும் நானும் என் ஸ்பௌஸ் இருக்காங்க, 2 பேருன்னு யோசிக்கிறீங்க ஃபேமிலி அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாமல் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ஆர் எல்ஸ் ஐ வாண்ட் டு பிஸ்னஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து அட்லீஸ்ட் ஒரு இருக்கிற வரைக்கும் கவலை இல்லாமல் உங்களால் பணம் செலவு பண்ண முடியுது அப்படின்ற பாயிண்ட். அது 16 இல்லை 50ல் நிறைய பேர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டோ பேசுகிறாங்க. அப்போ ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த 20-30 இயர்ஸ் பணக்கவலை இல்லாமல் உங்களால் இருக்க முடியும்னா அது ஆல்மோஸ்ட் லைக் வெல்த் கிரியேஷன் சொல்லுவேன். ஏன் வியூ பாயிண்ட் இது அப்படின்னு. ஓகே சார். ஸோ பேசுகிறப்ப ரூல் ஆஃப் 72 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரியல் லைஃப்பில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? இப்போ எஃப்டி பேசணும் 6% அப்படின்னா 72 டிவைடட் பை பர்சன்டேஜ் 6% அப்படின்னு போட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 6% போட்டோன்னா 12 வருஷம் ஆகும். அப்போ உங்கள் பணம் நீங்கள் போட்ட பணம் டபுள் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ். இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் 15% வச்சுக்கிட்டோம்னா 72 டிவைடட் பை 15 வைக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 4.5 வருஷத்துக்குள்ளே உங்கள் பணம் டபுள் ஆகும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட போகிறேன் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். எஃப்டி வேணும், ஆனால் எல்லா பணத்தையும் எஃப்டியில் போட்டோன்னா சில பேர் சேஃப்டி பர்பஸ், எனக்கு ஈக்விட்டி பயம், இல்லைனா ஈக்விட்டிலே போட மாட்டேன், கோல்டில் மட்டும் போடுவாங்க. கோல்டு லாஸ்ட்டு ஒரு 10-20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆவரேஜ் எடுக்கும்போது ஒரு 10% வருதுன்னா 7 வருஷம் ஆகும். பட் லாஸ்ட் 2 இயர்ஸில் கோல்டு வித்தின் அ இயர் டபுள் ஆச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம கனெக்ட் பண்ணோன்னா 10% போட்டோம் 11% போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 6-7 வருஷம் ஆகும் கோல்டு. அப்போ கோல்டும் வேணும், எஃப்டியும் வேணும், ஈக்விட்டியும் வேணுன்ற பாயிண்ட்டு நமக்கு புரியும். இன்னொன்று லாங் டேர்முக்கு எது வேணும். இப்போ நான் லாங் டேர்முக்கு எஃப்டி போட்டேன்னா எனக்கு 12 வருஷம். அப்போ நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். அப்போ தான் ரீச் பண்ண முடியும், அந்த டபுள் ஆகிற பாயிண்ட் ரீச் பண்ணும். இதுவே எம்எஃப்ல போடும்போது 12 வருஷத்துக்குள்ளே உங்கள் பணம் அட்லீஸ்ட் 2.5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கும் எஃப்டியை விட குயிக்காக. கோல்டில் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ட்வைஸ் டபுள் ஆகிருக்கும். 12 வருஷத்துக்குள்ளே 2 தடவையாக டபுள் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் இது ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கலாம். அதான் ரூல் ஆஃப் 72 சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரூல் இதை வச்சுட்டு இப்போ யாரோ ஒருத்தர் ஸ்கேமில் மாட்டுறவங்களாம் இது நிறைய பேருக்கு நானே சொல்லியிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல உங்கள் பணம் ஒரே வருஷத்தில் டபுள் ஆகணுவாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னா உங்களுக்கு 100% ரிட்டர்ன்ஸ், மாதத்துக்கு 8% 9%. அப்போ இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் டபுள் ஆகிற மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடையாது. அதனால் 2 இயர்ஸில் ஆகிடும், 3 இயர்ஸ்க்கு ரெகுலராக ரிட்டர்ன்ஸ் வரும், 3 வருஷத்தில் உங்கள் பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி ரூல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஈக்விட்டிக்கு பயப்படுவாங்க, பட் அதிக ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பண்ணுறான், எஃப்என்டோ பண்ணுறேன் அந்த மாதிரி போய் போடுவாங்க. ஸோ அப்போ இந்த ரூல் ஆஃப் 72 அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ மணி டபுள் பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப இப்போ ஹை ரிட்டர்ன் ஃபண்ட்ஸ், ஸோ அதுதான் நிறைய பேர் ஈர்க்குமே. ஸோ அந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டா, இல்லைனா இந்த வாலட்டிலிட்டி அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமே பார்த்துக்கணுமா சார்? ஹை ரிட்டர்ன்ஸ்னால் ஹை ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஹை ரிஸ்க்குனால் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கணும். இப்போது
23-24 ஐசிஐசிஐயோட சிஏஓ அந்த நரேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்னு போடுறீங்க, பட் ஆனால் வாலட்டாலிட்டி அதிகம், ரிஸ்க் அதிகம், இப்போ இருக்க வேல்யூவேஷன் அதிகம், போடாதீங்க அப்படின்னார். ஏன் போடாதீங்கன்னு சொன்னார்னா, நிறைய பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அப்போ தான் உள்ளே வராங்க. ஸோ இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கணும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்மால் கேப்பில் 250 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, லிக்விடிட்டி பாதிக்கும். இப்போ திடீர்னு எல்லாரும் எனக்கு பணம் வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது லிக்விடேட் பண்ணுறதுக்கே டைம் ஆகும், ஸ்டாக் ப்ரைஸ் ஃபாலோ ஆகும். அது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். அதனால் விஷயம் தெரியாமல் இப்போ இருக்கிற வேல்யூவேஷனில் போடாதீங்கன்ற பாயிண்ட்டு சொல்ல வந்தார். பட் நீங்கள் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டர் என்ன தான் கிராஷ் ஆச்சுனாலும் நான் ஆரம்பித்து ஒரு 10+ இயர் என் பசங்களுக்கு எஜுகேஷனுக்காக போடுறேன், 10+ இயர் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் எனக்கு 20 வருஷம் போடுறேன். அந்த மாதிரி லாங் டேர்மில் இருக்கிறவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூவேஷனோ லாங் டேர்மோ ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன்னா வேல்யூவேஷன்றது ஏறும், இப்போ வந்து மாடரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆவரேஜோடு வந்துருச்சு ஸ்மால் அண்ட் மிட் கேப். அவர் சொல்லும் போது டைம் பீரியட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா டைம்லைன்லையும் போடும்போது தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் ஹை ரிட்டர்ன்ஸும் வேணும், ஹை ரிஸ்க்கும் இருக்கும். இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் போய் கேட்டிங்கன்னா ஹை ரிஸ்க்னால் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு அதான் வேணுமானா வேணும், ஆனால் ரிஸ்க் இல்லாமல் ஹை ரிட்டர்ன்ஸ்னு கேட்பாங்க. ஏன்னா இன்வெஸ்டரோட மனநிலை ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்வாங்க. ரிட்டர்ன்ஸ்னால் ஹை ரிஸ்க் இருக்க தான் செய்யும், பட் ரிஸ்க் வந்து இப்போ இந்த லாங் டேர்மில் குறைஞ்சிரும், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் 2 வருஷத்தில் டபுள் ஆகணும், 3 வருஷத்தில் டபுள் ஆகணும்னு வராதிங்க. அது 23 சரி, 21 சரி, இல்லை லாஸ்ட்டு 1 இயர்லேயும் சரி, கேட்குறவங்களுக்கு நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே போடுறீங்களா, இல்லை ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே எஸ்ஐபி கண்டினியூ பண்ண போகிறீங்க, இல்லை எனக்கு இப்போதைக்கு 25 வயசில் ஆரம்பிக்கிறாருன்னா 20-25 வருஷம் போட முடியும் அப்படின்னா, அப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் நான் அதிக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி போடுங்க. கண்டிப்பாக ரிஸ்க்கு வந்து 2-3 இயர்ஸில் எதிர்பார்க்காதீங்க. ரிஸ்க் இருக்கிறதுனால நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ ஃப்ளாட்டாகவோ இருக்கும், பட் 4-5 இயர்ஸில் பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கப்புறமா பயம் இல்லாமல் இருக்கும்னு. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா ஹை ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு போடுங்கன்னு சொல்லி அதுவும் இருக்கும். இந்த வாலட்டாலிட்டி, ரிஸ்க்கு, ரிட்டர்ன்ஸ் எல்லாமே காம்பினேஷன் தான், எல்லாமே சேர்ந்துதான். ஆமாம். ஸோ அது வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா பயப்படவும் வேணாம், எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணுன்ற தெளிவு இருக்கும். ஏன்னா குறையும் போது நெகட்டிவாகவோ இல்லை 3% 4% காமிக்கும். அப்போ வந்து நமக்கு ஒரு இதை வந்து எஃப்டியில் போட்டிருக்கலாம்னு தோணும், வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்போ அதை ரொம்ப யோசிக்காமல் நம்ம லாங் டேர்மில் எனக்கு வந்து பெட்டராக ஆகும் சுச்சுவேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போகும். ஓகே சார். இந்த மணி டபுள் ஆகிடும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல சார், இது வந்து என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸை பண்ண வைக்குது? அதான் மணி டபுள் நம்ம ரூல் ஆஃப் 72 பேசும்போது சொன்னோம் இல்லையா, ஸ்கேமில் மாட்டிக்கிறது. எஃப்என்டோ தெரியாது, பட் ஃப்ரெண்டு பண்ணுறான், அவனுக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது, ஒரு 6 மாதம் வருது. ஐஎஃப்எஸ் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ணி பணம் டபுள் ஆகும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும், ரெண்ட் மாதிரி கிடச்சிட்டே இருக்கும், அதுவுமே வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வரும். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட்டில், கோல்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே ஸ்கேம். ஏன்னா இவங்க யாருமே வந்து ப்ராப்பராக வந்து லாங் டேர்முக்குன்னு யோசிக்கிறது இல்லை. என்கிட்ட இருக்கிற பணம் குயிக்காக டபுள் ஆச்சுன்னா எனக்கு தேவையானதை நான் வாங்கிப்பேன், இல்லை தேவையானதை பூர்த்தி பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது குயிக் மணி அப்படின்றத தான் சேஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக வருமா. இத்தனைக்கும் கோல்டை பற்றி ஸ்டாக் மார்க்கெட்டாவது தெரியாமல் பண்ணாங்க, சரி ஓகே ஏமாற்றிட்டாங்க. கோல்டு உங்களுக்கு தெரியும், ஒரே வருஷத்தில் வந்து டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, உங்களோட யாராக இருந்தாலும் ஒரு 20 வருஷமாக பேரண்ட்ஸோட வச்சு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க 40 வயசுலனா ஒரு 20 வருஷமாக ட்ராக் பண்ணியிருப்பாங்க. அப்போது நடக்காத போது இவன் எப்படி கொடுக்குறான், எப்படி சாத்தியம்னு யோசிச்சிருந்தாலே அதில் போட்டிருக்க முடியாது. பட் இப்போ யாரெல்லாம் அதில் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன நிலைமைனே தெரியல. ஏன்னா இந்தியாவில் அது கண்டுபிடிச்சி சதுரங்க வேட்டை படத்தை தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த படத்தில் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சிருப்பாங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி மக்கள் ஏமாறுறாங்க, எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்தும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக நான் சொல்வேன், அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு 1-1.5 மணி நேரம் வந்து எல்லா விதமான ஸ்கேம்ஸும் வந்து எல்லாமே பணத்தாசை தான், க்ரீடினஸ் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் க்ரீடினஸை தாண்டி எனக்கு லாங் டேர்மில் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும், இது இண்டெக்ஸ்லேயே கிடைக்கும் அப்படின்னு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே போதும், நீங்கள் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ண. இண்டெக்ஸுமே லாஸ்ட் 2 இயர்ஸில் 0 ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். பட் ஆனால் அடுத்த 2 இயர்ஸில் அது காம்பன்சேட் ஆகிடும். இதுதான் வந்து லாஸ்ட் 30-40 இயர்ஸாக ஹிஸ்ட்ரி, நிஃப்டி ஆர் சென்செக்ஸ். ஸோ அதனால் இந்த சிம்பிளான விஷயம்,
ஆனால் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். அதுதான் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. ஓகே சார். சார் வெல்த் கிரியேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இது ரொம்ப ஈஸி. ஆனா இத மக்கள் பண்ணாம மத்தது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான விஷயம்னா, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அதுதான். இந்த இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். இதுதான் வந்து லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் எல்லாருமே எக்ஸ்பென்சஸ் பண்ணிவிட்டு கடைசியில் சேவிங்ஸ்க்கு பணம் இல்லைன்னுவாங்க. அப்போ வந்து என் சேலரி பத்தல. அ எ ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு 15,000-20,000 ஆரம்பிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 10% 1,000-1,500 ருபீஸ் மினிமம் வந்து ஒரு எஸ்ஐபி கூட வேணாம். ரொம்ப புரிஞ்சுக்க முடியல, எனக்கு பியாண்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரெக்கரிங் டெபாசிட் நீங்களாவே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து ஒரு 6-7%. ஒரு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா ஏதோ ஒன்று உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஏன்னா உங்களோட இன்கம்க்கு அந்த அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டு 12,000 18,000 வந்தால் அலாங் வித் ஸ்மாலர் இன்ட்ரெஸ்ட் பெருசு. அந்த பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எஸ்ஐபி போடலாம். இப்போ வந்து யூடியூப் வீடியோஸ் வந்துருச்சு. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கோவிடுக்கு முன்னாடியே வந்து யூடியூப்பில் இத்தனை பேர் பேசுவாங்களா, இத்தனை சேனல்ஸ் இருந்துச்சான்னா கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எஸ்ஐபியை பற்றி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பேசிக்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. ₹100 பண்ண முடியும். ஸோ நீங்கள் 21-22 வயசு தான் ஆகுது அப்படின்னா இதில் ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஒரு 20 வருஷத்தில் பெரிய அமௌண்ட்டாக நிற்கும். நீங்கள் ஒன்ஸ் இன் அ இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2-3 இயர்ஸ் அடுத்த பிக்கஸ்ட் மைல்ஸ்டோனாக மேரேஜ் தான். ஒரு 26-27 வயசோ 30 இயர்ஸ்க்குள்ள பண்ண. அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கனாலே அடுத்த 30 இயர்ஸ் வந்து 30-60 வந்து உங்களால் இன்னும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். இந்த 21-30 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, F&O இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு ட்ரை. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 30 இயர்ஸ் பொறுமையாக வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். ஸோ 10% சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆக டிபெண்டன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் உங்களை நம்பி இல்லைன்னா தட் கேன் பி ஈவன் 50-60%. ஏன்னா நிறைய பேர் வந்து படித்து முடிச்சுட்டு ஐடி துறையில் எந்த துறையாக இருந்தாலும் இப்போ ஒரு 50,000 சம்பாதிக்கிற லெவலுக்கு போயிட்டா ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக 50% சேவ் பண்ண முடியுது. ஃபேமிலி கொடுத்துட்டு அட்லீஸ்ட் 20-25% சேவ் பண்ண முடியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. ஏன்னா காலேஜில் படித்தது ஸ்கூல் காலேஜில் படித்தது வேலைக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, பட் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு நமக்கு மொபைல்லையே எல்லாமே வந்துடுச்சு. ஸோ கற்றுக்கிறதும் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா சம்பாதிங்க, கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லா செலவு பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே சார். ஸோ வெல்த் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன ஸ்கேம்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் ஆடியன்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கேள்விகள் இருக்குது, இல்லைனா ஏதாவது டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.